ஒரு ஆணித்தனமான ப்ரூஃப் இதனால விஜய் பிஜேபி இல்லைன்றதை நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றேன், சொல்லுங்க. ஏன்னா தனக்கு 108 சீட்டு தான் கிடைச்சிருக்கு, பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட்டு தேவைன்ற பட்சத்துல பிஜேபி கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே ஒரு கரெக்ட். ஏன்னா உட்கார்ந்து பிஜேபி ஆயிடும், டிஎம்கேக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொன்ன சீன் மாறிடும். சேர்ந்தா பிஜேபின்னு சொல்லிடுவாங்க, இல்ல சேரலன்னா சேர்ந்தா பிஜேபின்னு ஆயிடுங்கிறதுக்காக ஒரு சேரலன்னு சொல்ற குற்றச்சாட்டு சரியா இருக்குமா? கண்ணுக்கு நேரம் உங்க கட்சியில இருக்க பொண்ணு அழுது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கோ அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கோ உங்களுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. நீங்க எங்க தமிழ்நாட்டு பொண்ணை காப்பாத்த போறியான்னு கேக்குறேன். அழிச்சிட்டேன்னு எதுக்கு பேசுறேன்? இல்ல எங்க பார்த்தாலும் அந்த அடற வீடியோ தான் என் கண்ணில் பட்டுட்டு இருக்கு. உங்க கண்ணில எல்லாம் எப்படி ஹாப்பியா இருக்க வீடியோ படுதான்னு எனக்கு தெரியல. என் கண்ணில் இந்த மாதிரி வீடியோ தான் பட்டுட்டு இருக்கு. ஐயோ 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 ஐயோ. விஜய் தகுதிக்கு டிஎஸ்பி எல்லாம் சொல்லக்கூடாது. யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் நீ உள்ள போயிருக்க. இவ்வளோ சீக்கிரம் எப்படி உட்காந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? ஆச்சுன்னு கேள்வி ஏகப்பட்டு போய் படிக்க சொல்லுங்க. மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சிகளுமே இப்போது தாவேகாவிற்கு ஆதரவாக எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுக்குறாங்கல்ல, இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ டிவிகேக்கு ஓட்டு போட்ட கொஞ்சம் மூளை இருக்க யோசிக்க தெரிஞ்சாலும் இதுக்கு டிஎம்கேவே தேவலான்னு யோசிச்சிருக்கோம். ஸ்டாலின் என்ன பண்ணாரு நீட்டுக்குன்னே கேட்டுருக்கானுங்க. எவ்ரி டைம் இதே கேட்குறாங்க. உங்கள் லாஜிக் பிரகாரம் அவர் 2 வாட்டி அனுப்பவே இல்லை லெட்டரை, அவனுங்க திருப்பி அனுப்பவே இல்லை, நம்ம திருப்பி அந்த பிரசிடென்ட் கிட்ட அனுப்பிச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, இவங்க தனியாக ஒரு கமிட்டி போடல, எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஆனால் எவ்ரி டைம் ஒரு குழந்தை சாவரப்ப அவர் ஒரு போஸ்ட் அட்லீஸ்ட் போடுறாரு. விஜய் அவர்கள் நேரடியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜேபி தான், வேற பிஜேபி தான். பின்ன மோடி மண்டையிலே கொட்ட மாட்டாரு. ஏன்டா வாய மூடிட்டு உனக்கு போனால் போது ஒரு பதவி கொடுத்துருக்கேன், நீ பாட்டு உன் விஷயத்துக்கு வாயெல்லாம் பேசக்கூடாது தம்பி, டிஎம்கே பேசுதோ நிப்பாட்டிக்கோ, இங்கெல்லாம் உட்காந்து சீன் காட்டினா முடிஞ்சு போயிடுவோம் கதைன்னு சொல்லியிருப்பாரு. ஏங்க அவர் கொஞ்சம் இப்போ விஜய் அடிக்கிறதுனால எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. பேசிக்கலி சீமண்ணன் மேலே அபிப்பிராயம் இல்லை. லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக தாவேகாவுடைய நிர்வாகி ஒருத்தரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கிறாங்க, கைது பண்ணுறாங்களே, அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதனால லஞ்சம் வாங்கலன்னு ஆயிடுச்சா? அழிச்சிட்டேன்னு எதுக்கு பேசுறேன்? இல்ல தாவேகா நிர்வாகி எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனை நடந்தா அரெஸ்ட் இருக்கு, ஓகேவாங்க, கைது பண்றாங்க. நீங்க என்ன மாற்றம்னு பேசுங்க. நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? வாட் டிட் யூ கிளைம்? பியூரஸ்ட் சோலன்லாம் வந்திருக்கீங்க இல்லையே, கரப்டடா இருக்குன்னு போய் சாட் ஜிபிடியில் போய் கேளுங்க. நான் வேணா காட்டுறேன் போறப்ப ஸ்கிரீன்ஷாட்டை. எத்தனை பேர் அங்கே கிரிமினல்ஸு டிவி கேள்வி போட்டால் அவுட் ஆஃப் 92, ஓகேவா, நான் பார்த்து சொல்கிறேன். 92 கிரிமினல் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்துட்டு 30+ வந்துட்டு சீரியஸ் கிரைமு. கட்சி பூரா கிரிமினல் ரெக்கார்டு வச்சுருக்கவங்களை வச்சு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி பாம்பஸாக நீங்கள் அடிச்சுக்கிறீங்க? எப்படி? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, கடந்த 60 நாட்களில் தாவேகா அரசு பண்ண இந்த விஷயத்தினால ஜீரணிக்கவே முடியலன்னு நீங்கள் சொல்கிற விஷயம், உங்கள் மனசில் உடனடியாக வந்து நிற்கிற விஷயம் இது. இந்த விஷயத்தினால ஜீரணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் லீக்கு உட்காந்து போராடுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு நாய் மாதிரி அடிச்சு கூட்டு போனீங்க. எனக்கு அது செட் ஆகலை, ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே செய்யலை, எல்லாத்துலேயும் பொய். அதுவே எனக்கு ஒத்து வரல. வீடு வீடாக இடிச்சிட்டு இருக்கீங்க. 40 வருஷமாக இருந்த பொம்பளெல்லாம் நெஞ்சில் மாரில் அடிச்சுட்டு அழுது. ஓகே, எங்கே பார்த்தாலும் அந்த அடற வீடியோ தான் என் கண்ணில் பட்டுட்ருக்கு. உங்கள் கண்ணிலலாம் எப்படி ஹாப்பியாக இருக்க வீடியோ படுதான்னு எனக்கு தெரியல. என் கண்ணில் இந்த மாதிரி வீடியோ தான் பட்டுட்ருக்கு. ஐயோ 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 ஐயோன்னு. அப்போ நீங்கள் என்ன மாற்றம்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணுற ஐடியாலே இல்லை. கரூரில் போய் நீங்கள் பேசினது இஸ் ஈவன் மோர் ட்ரிகரிங், ஓகேவா? நீங்கள் ரொம்ப கேவலமாக தான் அங்கேயும் போய் உக்காந்துட்டு கரூரில் ஒரு வேளை அந்த எலெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் பேசியிருப்பீங்களானே தெரியல. எதுக்கு இத்தனை நாள் கழிச்சு போனீங்க? நாளைக்கு வேறு எங்கன்னா ஒரு எலெக்ஷன் இருக்கணும்னா அந்த ஏரியாவில் யாருன்னா செத்தாங்கன்னா அங்கே போய் பார்க்க மாட்டார். அங்கே ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அப்போ போய் பார்ப்பார். அதுதான் அவர். எதுக்கு ட்ராமா? ஐயோ எனக்கு தெரியலங்க, நான் நம்பிட்டேங்க போலீஸ். ஸோ சேட். கண்ணில்லை எனக்கு தெரியாது அவ்வளோ கூட்டம் இருக்குது. லைஃப் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க சார். கண் இல்லையா உங்களுக்கு? செக் பண்ணுங்க. போலீஸ் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டிஎஸ்பி சொல்லியிருக்காங்களாம், வராதிங்க சார், வேணாம், பிரச்சனை ஆகும்னு. அதுக்கு வந்துட்டு அவங்க கட்சியில் இருக்க இன்னொருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல,
யாருன்றது தெரியல, பேர் தெரியும், யாருன்றது கன்ஃபியூஸ்டு. ஓகேவா, பாருங்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லியிருக்காங்க விஜய் தகுதிக்கு டிஎஸ்பிலாம் சொல்லக்கூடாது, யூ மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ்ன்ட்டு நீ உள்ளே போயிருக்க. உள்ளே போனதுனால தான் பிரச்சனை. இந்த இடத்துலையும் நின்றுக்கோன்றப்ப அங்கேயும் நிற்கல, அதையும் தாண்டி நீ போயிருக்க. ஏன் அங்கே தான் ஸ்பாட்லைட் இருக்குது, ஏன்னோ அப்போ தான் பலன்னு தெரியும். அப்போது நீங்கள் உங்கள் அழகுக்கு யோசித்து ஒரு இடத்துல போய் நின்றுருக்கீங்க, லைட் இல்லைன்னா நான் தெரிய மாட்டேன்னு. காலையிலேருந்து அதுங்க சாப்பிடாமல் இருந்திருக்கு, தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு, அந்த மயக்கத்தில் அது வயிற்றில் ஆய் அப்படியே இருந்திருக்கான். இதை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது வந்துட்டு டிஎம்கே சதின்ற. அதுக்கு நீ ஒரு ரீசனை கொடுக்கணும்ல. உன் கையில் தானே ஆட்சி இருக்குது. நிஜமாலே டிஎம்கே சதியாக இருக்கும்ன்ற பட்சத்தில் எங்களுக்கும் தெரியணும் யார், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுன்ற, யாருன்னு எங்களுக்கும் தெரிஞ்சாகணும். யாராக இருந்தாலும் தூக்கி ஜெயிலில் போடுன்ற, கண்டுபிடி. உன் கையில் தானே இருக்குது இப்போ எல்லாம் வழக்கு விசாரணையில். உன் கையில் தானே இருக்குது இப்போ எல்லாமே பவர். நீ நினச்சா உடனே கண்டுபிடிக்கலாமே. கண்டிப்பாா. தேர்தலுக்கு ஆல்சோ ஸ்டாம்பீடுக்கு காரணம் எப்படி ரொம்ப அறிவாளி டிவிக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, ஹவு கேன் யூ என்னது இது இவ்வளோ சீக்கிரம் எப்படி உட்காந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, ஆச்சுன்னு கேள்வி ஏகப்பட்டு போய் படிக்க சொல்லுங்கள். நானும் உட்காந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கும், பாசிபிலிட்டி இருக்கா, இதில் எதுனா டிஎம்கே சதி இருக்கான்னு போய் தேடி தான் படிக்கிறேன். எனக்கும் இது பிறந்தலேருந்தே வந்த நாலேஜ்லாம் கிடையாது. போடுறப்ப ஸ்டாம்பீடு ஆக்சிடெண்ட் எதாக இருந்தாலும் இமீடியட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வேறு எங்கேயோ வந்துட்டு ஹத்ராஸில் வேறு ஏதோ ஒரு ஸ்டாம்பீடு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர், இங்கே 41ன்னா அங்கே 100 சில்லறை என்னவோ, அதுக்கும் 2 நாளில் முடிச்சுட்டாங்க போஸ்ட்மார்ட்டம். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இதில் டிஎம்கே சதி அப்படி தான் ப்ரோட்டோகால் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவோடு இணக்கமாக இருந்த பல கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸை கூட விட்டுருவோம். மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சிகளுமே இப்போது தாவேகாவிற்கு ஆதரவாக எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுக்குறாங்கல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கள் பல நேரங்களில் தாவேகாவுக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஆமாம், இது பல நேரம் இல்லை, 99%. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப பேடாக பார்க்குறேன். அவர்லாம் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண தலைவர், எனக்கு மரியாதையே போயிடுச்சு அவர் மேலே. வெரி பேட். ஒரு சோஃபாக்காக சார் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது, டேரெக்டாக அப்படி தான் சொல்ல தோணுது. இஃப் நாட் ஒய், அதான் கொஸ்டின். அங்கே சோஃபான்னு ஒன்று இல்லை, வேறோன்னு ஒன்று இல்லைன்னா அவர் ஏன் இப்படி மாறினார்? உங்களுக்கு அதே கொள்கை தானே இருக்கணும், அதே வீரியம் இருக்கணும்ல. இங்கே இருக்கப்போ இங்கே ஒரு 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 ஆணவ படுகொலை நடக்கிறப்ப அங்கே போனால் காதலர் விவகாரம் ஆயிடுது. டிஎம்கே பீரியடில் ஆணவ படுகொலை சொன்னவங்கெல்லாம் இது காதல் விவகாரம்னு முடிக்கிறாங்க. ரஞ்சித்தும் வாயை திறக்க மாட்டேங்காரு, முதல் மாதிரி இல்லை. நான் இவங்க மேலாம் நிறைய மரியாதை வச்சுருந்த ஆளுங்க இவங்கெல்லாம். இல்லை, தலித்துகளுக்காக 12 காலமாக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்களே தாவேகா தலித்துக்கு ஆதரவாக பல விஷயங்களை பண்ணுது அப்படின்னு வெளியில சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி தானேங்க நான் சொன்னேன், தலித் லேடி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க, அவங்கள கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க, அந்த பதவியில இருந்து தூக்கிருக்காங்க. அதானே அர்த்தம், வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா. அதாவது தப்பு பண்ணா அப்படின்னு ஒருத்தர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணா நீ என்ன கட்சி ரீதியான நடவடிக்கை, அது தலித் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை இல்ல, கட்சிக்குள்ளாக உள்கட்சி பூசலை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் அவங்க நீக்கிருக்காங்க. இதான் நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற தகவல். நீங்க தலித்துக்கு ஒண்ணு பண்றப்ப, நல்லது பண்றப்ப அதை நீங்க பிட்வீன் கோர்ட்ஸ் சொல்றீங்கன்னா, தலித்துக்கு ஒரு தப்பு பண்றப்போ அதை கோர்ட்ஸ்ல தான் சொல்லணும். இல்ல, வைகோ அவர்களை அதை நீங்க வந்து சொன்னீங்க தெரியுமா, ஏகப்பட்ட தலித்ஸ் கொடுத்தன்றதுல ஒரு ஆட்டோக்காரா ஒருத்தர் நீங்க காட்டினவர்கிட்ட ஆட்டோவே கிடையாது, அது போட்டோ ஷூட். அவர் பேசிக்கலி பணக்காரர். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒன்னொன்னுக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதனால இது எல்லாமே வந்துட்டு சோர்ஸோட கரெக்டான விஷயம் கிடையாது. அவங்க வாயில சொல்ற எப்படி வாயிலே வந்துட்டு ஊரலை ஒழிச்சிட்டேன்னு சொல்றாங்களோ அதே தான் இதுவும். அதே மாதிரி தான் வைகோ அவர்களுடைய கருத்தையும் பார்க்குறீங்க. அவர் ஓப்பனா சொன்னாரு, உட்காந்து விஜய் கூப்பிட்டாப்லன்னா அது கேஸ் எதுவுமே போட மாட்டேங்க, அதை கன்சிடரே பண்ண மாட்டீங்க. இந்த ஆட்சியில் எதை நடந்தாலுமே நீங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நீங்க கவனிச்சிங்களா அதை? இது 5 வருஷமா பண்ண தப்பெல்லாம் இது 2 மாசத்துலயே பண்ணிடுச்சு. ஆனா நீங்க யாருமே அதை பெருசா பேசுறதே இல்லை. அப்படியா? அங்க பாரு, அவன் ஏடிஎம்கே கூட போறான், அதை பாரு அப்படின்ற. இவன் பிஜேபி கூட டீம் அப் பண்ணிட்டு உட்காந்து இருக்கான். இவனை விட்டுட்டு அங்க பாருன்ற. பண்ண போறாங்க பாரு பிஜேபி கூட பேசிட்டு இருக்க கூச்சப்படாம. எனக்கு புரியலையே, இந்த சைடு உங்களுக்கு ப்ரூஃபே இல்லை. நீங்க வந்துட்டு ஒரு தகவலை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரூஃபோட இருக்கு எல்லாமே, ஆனா ஆக்ஷன் எதுக்குமே இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் ஒரு எதிர் அரசியல்
களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு அமைப்பு தொடங்கி உள்ள வர்றாரு. ஆமா, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பின்னணியில யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தாங்க, இல்லைன்னு டவுட்டு. பிஜேபியில இருந்து விலகி தானே வர்றாரு. அதான் இது வந்து டிராமா, பியோர் டிராமாங்க. எனக்கு தெரிஞ்ச குட்டி முள்ளையை வச்சுதான் நான் யோசிக்கிறத சொல்றேன். இது எப்படின்னா, இப்போ டிவிகேக்கு ஓட்டு போட்ட கொஞ்சூண்டு மூளை இருக்க யோசிக்க தெரிஞ்சாலும் இதுக்கு டிஎம்கேவே தேவலான்னு யோசிச்சிருக்கோம். அப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வரப்போ இந்த சைட்லேருந்து திருப்பி டிஎம்கேக்கு போக வாய்ப்பு இருக்குது. அது அங்கே போகக்கூடாது, அது வேறு எங்கன்னா போகணும். அதுக்கு அண்ணாமலை கொண்டு வராங்க, வேறு எதுவுமே கிடையாது. சிஜேபியினுடைய இந்த எழுச்சி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லாக தான் தோணுது. அந்த பசங்க இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கானுங்கன்னா சும்மா இட் இஸ் ஃபார் அ காஸ். அவனுங்க இன்னும் சொல்ல வராங்க எஜுகேஷன் கரப்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பேப்பர் லீக் ஆகுது, எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்கிறானுங்க. இதை பண்ணுறதுக்கு என்ன இந்த மோடிக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு எனக்கு புரியல. அதை புளிச்சுன்னு ஒன்று போடணும். கோவமா அது மோடி மேல கோவம் தான் விஜய் மேல டிரான்ஸ்ஃபர். திமுக காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு கொஞ்சம் இணக்கம் காட்டுற மாதிரி இருக்கே. யாரு? திமுக உதயநிதி இல்ல, அது வருகிற நீங்க வந்து பாலிடிக்ஸா பார்க்காம தமிழ்நாடு மொத்தமா வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க இந்த சைட்ல இருந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இந்நேரம் அங்க போய் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு ஃபைன் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே நீட்டு வேணான்னு சொல்கிறீங்க. டிஎம்கே வந்து எல்லாருமே எல்லா எம்பிஸும் வாங்கன்னு அந்த பையன் கூப்பிட்றான். இப்போ டிஎம்கே ஸ்மார்ட் மூவ் எடுக்கணும், கிளம்பி போகணும். ஸ்டாலின் சாரும் போனால் இன்னும் சூப்பருன்ற. இவங்க சீரியஸாக இருக்காங்க, தேர் அகெயின்ஸ்ட் நீட்டுன்றது இது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இந்த டயத்தில் யோசிக்காமல் அந்த பையன் கூப்பிட்டதோ கிளம்பி போயிருக்கணும், யோசிக்கவே கூடாதுன்ற. இது 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 இப்படி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சைட்லேருந்து வார்த்தையே வராது, ஒரு ட்வீட்டு கூட வராது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் கஷ்டப்படுற பசங்க கூட நின்னீங்கன்னா, இப்போவே அவர் போய் நின்னார் இல்லை ஆராசா, அதுவே இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணுது. நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுலே ஒரு சின்ன திருப்தி இருக்குது. அவங்களும் வாய முடிந்தால் கடுப்பாக தான் இருக்கும்ன்றீங்க. யாராக இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்கலாம் கடுப்பு தான் ஆகும். நம்ம சைடில் ஒரு 4 பேர் குரல் கொடுக்குறதே ஒரு திருப்தி இருக்குது. அந்த மாதிரி அந்த சைட்லேருந்து எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க? நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய பேசிக் அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்கல்ல, அதை கூட பண்ண மாட்டீங்கன்னு தான் பிரச்சனை. ஸ்டாலின் என்ன பண்ணார் நீட்டுக்குன்னே கேட்டுருக்கானுங்க. எவ்ரி டைம் இதே கேட்குறாங்க. உங்கள் லாஜிக் பிரகாரம் அவர் 2 வாட்டி அனுப்பவே இல்லை லெட்டரை, அவனுங்க திருப்பி அனுப்பவே இல்லை, நம்ம திருப்பி அந்த பிரசிடென்ட் கிட்ட அனுப்பிச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, இவங்க தனியாக ஒரு கமிட்டி போடல, எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஆனால் எவ்ரி டைம் ஒரு குழந்தை சாவறப்ப அவர் ஒரு போஸ்ட் அட்லீஸ்ட் போடுறாரு, இது தப்பு, வன்மையாக கண்டிக்கிறேன், இதை நான் சொல்கிறாரு. அதை நான் பண்ண சொல்லுவான் அண்ணனை. இவ்வளோதான் கேட்குறோம். நீ அழிக்க மாட்டா ஒழிக்க மாட்டேன்னு தெரியும், அட்லீஸ்ட் சொல்லு. ஒரு மாரல் சப்போர்ட். நீ நடித்த ரோலில் அந்த கொசக்கி பசப்புக்கள் அந்த ரோலில் இருக்கவர் தான் பத்துனுங்கிறாரு. ஸோ கால்டு வில்லன் பிரகாஷ்ராஜ் சார் படத்தில் அவர் போய் பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நடித்த ரோலு அந்த படத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வந்துருக்கும்? only because of the role. விஜய் அவர்கள் நேரடியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜேபி தான், வேற பிஜேபி தான். பின்ன மோடி மண்டையிலே கொட்ட மாட்டாரு. ஏன்டா வாயை மூடிட்டு உனக்கு போனால் போது ஒரு பதவி கொடுத்துருக்கேன், நீ பாட்டு உன் விஷயத்துக்கு வாயெல்லாம் பேசக்கூடாது தம்பி, டிஎம்கே பேசுதோ நிப்பாட்டிக்கோ, இங்கெல்லாம் உட்காந்து சீன் காட்டினா முடிஞ்சு போயிடுவோம் கதைன்னு சொல்லியிருப்பாரு. இல்லைங்க, இஸ் காட் நோ ஸ்பைன் டு ஓப்பன் இஸ் மவுத். மோடின்ற பேரில் எம்மு கூட வராது அவர் வாயிலேருந்து, எம்மு கூட வராது. இந்த நீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு அவங்க வந்தாங்களான்னு யோசிச்சு நம்ம உட்காந்துருப்போம். நம்ம நீட்டுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணோம் அனிதா, அப்போ நார்த் இந்தியன்ஸ் எந்த சப்போர்ட்டும் பண்ணல அப்படின்னு யோசிச்சுலாம் உட்காராம பசங்க நீங்கள் நான் போயிடுவேன் அடுத்த வருஷம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் எஜுகேஷனு, பேப்பர் லீக் ஆகுது, இதில் நிறைய கரப்ஷன் இருக்குது, வேலை எல்லாமே போயிடும், எல்லாரும் போய் நிற்கணுன்ற. The least they can do is voice out. Support இங்க இருந்தே கூட நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இங்க இருக்க பசங்களையும் இன்னைக்கும் அடிச்சு துரத்திருக்காரு அந்த ராப் பண்ண போய் கூட்டுவா. அவனா so no big difference. கேரளால அடிக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு முன்னாடி நின்னு பாட்டு பாடுறாங்க, கேரளால போட்டு பண்ணிருக்காங்க. வேற ஐயோ என்ன மோசமா போகுது கேரளால, இப்படி யாரப்ப தாங்கவே முடியல. காங்கிரஸும் இன்டைரக்டா பிஜேபி தானே யோசிக்கலாம் வைக்குது நிறைய. எனக்கு இறுதியான கேள்விதான் மேடம், இறுதியான கேள்வி இது. சீமான் அவர்கள் ஒரு 15 ஆண்டு கால அரசியல் அனுபவம், போராட்ட களங்களில் நின்றுருக்கிறாரு, பல விஷயங்களை மக்களுக்காக முன்னெடுத்திருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார்.
அவருக்கு இந்த தேர்தலில் ஒரு கடுமையான வீழ்ச்சியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி எழுமா? சீமானுடைய அரசியல் என்னவாகும்? அவர் என்னெல்லாம் பண்ணணும்னா சரியாகும்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவர் கொஞ்சம் இப்போ விஜய் அடிக்கிறதுனால எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. பேசிக்கலி சீமானன் மேலே அபிப்பிராயம் இல்லை. அந்த ஒரு பேட்டியில் அவர் பேசியிருப்பார். நானும் அதை தேடி தேடி பார்ப்பேன், கிடைக்காது. அங்கே ரேப் பண்ணாங்கல்ல, அங்கே அவங்களோட குழந்தைங்கள நானும் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் நானும் அதே மாதிரி ரேப் பண்ணுவேன் அப்படின்னு பேசியிருப்பார். தட் ஒன் ஸ்பீச், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அவர் இலங்கையில நடந்த பிரச்சனையை அவர் வந்துட்டு பேசி அது ஃபீல் பண்ணி பேசுறப்போ அங்க எல்லாரையும் ரேப் பண்ணி கொண்டாங்கன்றப்ப ஏன் அக்கா தங்கச்சியை ரேப் பண்ணவன் அக்கா தங்கச்சியை நானும் ரேப் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இருக்கு. நான் ஷேர் பண்ணிருக்கேன் ட்விட்டர்ல, ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருக்கப்ப அதை ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப தேன்னா எனக்கு கிடைக்காது. நீங்கன்னா சாட்டையெல்லாம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா தெரியும் அவர் பேசுனது தெரியும். ஏன்னா அந்த கூட்டத்துல அவர் இருக்காரு, சாட்டெல்லாம் இருக்காரு, அவர் பேசினாரு. ஆல்சோ இவரும் எனக்கு பெரியாரெல்லாம் நிறைய திட்டாரு, ஓகேவா? அதனால ஆனா விஜய்க்கு எனி டைம் பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. விஜய்க்கு நீங்க நிஜமாலே மாற்றம் தான் தேடுறீங்கன்னு நீங்க சொல்றப்ப ஓரளவு நிறையவே பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, இவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருக்கலான்ற மாதிரி நான் வேணா சொல்லுவேனே தவிர இவரையும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் திரும்ப பேசியிருக்காரு. அப்ப எனக்கு ஃபுல்லாக தெரியாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இவரும் நிறைய மோடியை பார்த்து தான் அடிப்பார், ரொம்ப அடிக்க மாட்டார். மோடி அடிக்கிறது பார்த்தா ரொம்ப கம்மி. இவரும் திமுகவை தான் அதிகமாக. யார் எனக்கு மோடியை அடிக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கும். நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்றப்ப அவங்களுக்கு இன்னொருத்தவங்க போட்டு அடித்தா அவங்க ரொம்ப பிடிக்கும்ல. அதான் நாளைக்கே விஜய் அடிக்க ஆரம்பிச்சா விஜய் ஃபேனாக திருப்பி நான் ஆயிடுவேன். விஜய் அடிக்கிற வரைக்கும் விஜய் அடிச்சு தான் ஆகணும். நம்ம விஜய் மோடியை பிஜேபியை எதிர்க்கிற வரைக்கும் நீங்க அவருக்கு எதிர் மனநிலையில தான் இருக்கீங்க. ஆமா, எனக்கு பிஜேபி மேல இருக்க கோவம் தான் விஜய் மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகள் ராயன் உட்பட தனுஷுக்கு நிறைய அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறதாக பார்க்கறாங்களோ? என்ன நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுக்கு பின்னணியில ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல இருக்க இல்லையா எனக்கு தெரியலையே. இது தெரியல. ஓ, அவார்டு கூட அரசியல் இருக்கா? அந்த பின்னணியில ஏதாவது அரசியல் இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு தெரியலையே. இல்லை, தனுஷ் அவர்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ராயன் படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக ரொம்ப பலவீனமான படமாக தான் பார்க்கப்பட்டுச்சு ராயன். அதுக்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருது கொடுத்துருக்குறாங்க. நிறைய முக்கியமான படங்களை விட்டு யாரு இது யாரு செலக்ட் பண்றது இதெல்லாம்? ஏன்னா மத்திய அரசை சார்ந்த ஆட்கள் தானே, அதிகாரிகள் தானே அதை செலக்ட் பண்றாங்க. இதுல கலா மாஸ்டரும் விஜய் இதுல கலா மாஸ்டரும் ஒரு ஜட்ஜா இருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து கலா மாஸ்டர் ஒரு முக்கியமான. கலா மாஸ்டர் பொலிட்டிக்கல்ல யார் கட்சி? அவங்க பிஜேபியில இருக்காங்க. அப்போ ஓகேங்க, அப்போ ஓகே, அவர் பிஜேபி தான் போல. தனுஷ் எனக்கு பிடிக்கும். போச்சா? அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். நீங்க வந்து கவனிச்சிங்களா அதை? எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவார்டு கூட பொலிட்டிக்கலா இருக்கும்ன்றது தெரியுது. சரி சரி, இந்த நாலேஜே எனக்கு இல்ல. அவார்டுலாம் பொலிட்டிக்கல் பேசிஸ்ன்றதே கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஓகேவா? என்னடா இப்படிலாம இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளும் சினிமான்றதுனால அவார்ட்லாம் அவங்க திறமை கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா கதை திறந்து நாய் வந்து இல்லை, இது இறுதியான கேள்விதான். நீங்க பேசும் பொழுது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். சமூகத்தின் மீது அதீத அக்கறை வச்சிருக்கீங்க. நீங்க பேசுற தொனியில சில விமர்சனங்கள் இருக்கலாம், நீங்க பேசுற மாடுலேஷன் பேசுற ஸ்டைல்ல நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அடி மனசுல இந்த சமூகத்தின் மீது ஒரு தீராத அன்பு உங்களுக்கு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது, பாதிக்கப்பட்ட மக்களின் மீது ஒரு கரிசனம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்றத உண்மையை சொன்னா முதல் இதெல்லாம் இல்லைங்க. எனக்கு பேசிக்கலி கேஸ்ட்ன்றதே நமக்கு வந்துட்டு ஒரு காட்மேன் ஒரு படம் பேன் பண்ணி நான் தேடி வரேன். எதுக்கு இந்த படம் பேன் பண்ணது? பிஜேபிக்காரன் தான் அடிச்சிருக்கான். ஃபுல்லாக ஃபோன் பண்ணி டேனியல் பாலாஜி செத்தே போயிட்டாருன்னு வைங்க, அவரை ஃபோன் பண்ணி ஏன்டா நீ காசு கொடுத்தா என்ன படம் வேணா நடிப்பியா அப்படி இப்படின்னு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு ட்ரெய்லர் தேடுறேன், கிடைக்கல. பேண்டு வையின்னு தேடி நான் வந்துட்டு ட்விட்டருக்கு வரேன். இங்கே எங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த காட்மேன் இதை பற்றி பேசுனது பூரா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தது டிஎம்கே. ஓகே, ஏண்டா நித்யானந்தான்னு ஒருத்தன் இருக்கான் ரேபிஸ்ட்டு, அவனை விட்டுட்டீங்க, அவனை மாதிரி நடிக்கிறவனை போட்டு பொழப்பியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் உடனே டப்புன்னு பெரியாரிஸ்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ வரைக்கும் எனக்கு பெருசு யாருன்னே தெரியாது. இவ்வளோதான் என் பொலிட்டிக்கல் நாலேஜ். டு பி ஹானஸ்ட், ஒரு 10 வருஷமாக தான் நமக்கு விஷயமே தெரியும். அப்போ அந்த படத்தை பேன் பண்ணுறப்ப எனக்கு பேன் பண்ணவங்க மேலே கோவம் வருது. பேன் பண்ணுறது யாரு? பிஜேபி, சங்கீஸ். அப்போ இவங்க வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் விட்டுடுறாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்துட்டு ஒரு படத்தை தூக்கிட்டு வரானுங்க பாரு இவனுங்க, டேனியல் பாலாஜி திட்டுறாங்க பாருங்க அப்படின்னு வரப்ப இவங்கள ஃபாலோ பண்ணதான் தலித்துன்னு ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரியும். ஐயருன்னா நமக்கு மேலன்றது
அப்போதான் எனக்கு தெரியும் இது ஒரு கேஸ்ட், இது ஒரு கேஸ்ட், இது ஒரு கேஸ்ட், எல்லாம் ஒரு கேஸ்ட். இதுல ஒண்ணு மேல ஒண்ணு கீழன்னு இருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க அந்த படிநிலைகளையே புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இது எப்படா இவங்க மேல, இது எப்படா இவங்க கீழேன்னா ஏதோ ஒரு பிரம்ம மாதிரி ஒரு தலை, அது இவங்க தலையில இருந்து வந்தாங்க, இவங்க நெஞ்சில இருந்து வந்தாங்க, இன்னொன்னு டேஷ்ல இருந்து வருது, ஒன்னு தொடையில இருந்து, ஒன்னு கால்ல இருந்து வந்தது, சூத்ராஸ் அப்படி இப்படின்னு போட்டு சத்ரியாஸ் அப்படி இப்படின்லாம் போடுறான். நான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பொலிட்டிக்கலா நான் போடுறேன்னா இதுதான், எல்லாரும் அம்மா வயிற்றுலேருந்து வந்தாங்கன்னு நினச்சா இதுனா வித்தியாசமா தலையிலேருந்து வருது அப்படின்னு போட்டு போகிறேன். தட் இஸ் ஸோ சங்கின்னா என்னன்னு கேட்டு வந்த ஆள் தான் நான். ஓகே. ஸோ என் பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாமே எனக்கு அலர்ஜி, அந்த பக்கமே போக மாட்டேன். இந்த ஒரு கவர்மெண்ட் படத்தை பேன் பண்ணானுங்க பார்த்தியா, அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் தான் நான் இப்படி வரேன். இப்படி வந்தால் இந்த ஈவனுங்க எப்போ பாரு முஸ்லீமை போட்டு அடிக்கிறானுங்க. அப்புறம் கவு விஜிலன்ஸு அது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, இப்போ ஆர்எஸ்எஸ் டீம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. மாடு சாப்பிட்டு பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறமா கிறிஸ்டியனை போட்டு ஒரு ஆளை தூக்கி வச்சு கிண்டல் பண்ணி மாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாதி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு யாரு காரணம்? நான் இதுக்கு வந்துட்டு விஜய் காரணம் இல்லாம, ஏன்னா போன வாட்டி நான் இதெல்லாம் பார்க்கலையே, இப்பதானே நான் பாக்குறேன் இதெல்லாம். அதனால நீங்க விஜய் மேல அப்போ ஆப்வியஸ்லி ஆர்எஸ் உள்ள கொண்டு வரேன்னா நான் என்னன்னு யோசிக்கணும். அதுதானே நீனு முஸ்லிமோட ரிசர்வேஷன்ல கை வைக்கிற, ஆட்டு இறைச்சியில கை வைக்கிற. நான் கேக்குறேன், மத்தியில ஆள்கிற பிஜேபியே கடுமையா எதிர்க்கிறீங்க, தமிழகத்தில் ஆள்ற தாவேகா விஜயையும் கடுமையா எதிர்க்கிறீங்க. ரொம்ப துணிச்சலோட கருத்துக்களை பதிவு செய்யற நேரடி அரசியலுக்குள்ள இறங்கினா என்ன, அதுல என்ன தயக்கம்? எனக்கு தெரியாதுன்றது இன்னும் நான் முழுசா நம்புறேன். எனக்கு முழுசா பாலிடிக்ஸ் தெரியாதுன்றதை நான் முழுசா நம்புறேன். எனக்கு அவ்வளவு மூலையும் இல்லை, தகுதியும் இல்லைன்றதை நான் நம்புறேன். அதுக்கு ஒரு தகுதி வேணும். கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.